நாகை மாவட்டம் தமிழ்நாட்டை தனித்துவமான மாநிலமாக உயர்த்தி தமிழையும் தமிழ் மக்களையும் கண்மணி போல் காத்து நின்ற முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த ஊரான திருக்குவளையை தன்னகத்தே கொண்டது நாகப்பட்டினம் மாவட்டம். மத நல் இணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கி விவசாயம் மற்றும் மீன்பிடித்தலை பிரதான தொழிலாக கொண்டுள்ள இம்மாவட்டத்திற்காக நம் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தந்துள்ள திட்டங்கள் ஏராளம். மீனவ மக்கள் பயன்பெறும் வகையில் தரங்கம்பாடி பகுதியில் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம், கீழ்வேளூர் ஒன்றியம் அக்கரைப்பேட்டை பகுதியில் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் விரிவாக்க பணிகள் முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி இறங்கு தளம், மீன்பிடி தொழிலுக்கு ஏதுவாக 81 கோடி ரூபாய் செலவில் நவீனப்படுத்தப்பட்ட நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம், பேரிடர் காலங்களில் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நாகப்பட்டினம் நகராட்சி பகுதியில் ரூபாய் 6.50 கோடி மதிப்பீட்டில் புயல் பாதுகாப்பு மையம், மக்கள் அன்றாடம் பயணிக்க ஏதுவாக நாகை நகராட்சிக்கு உட்பட்ட நம்பியார் நகர் பகுதியில் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் சிமெண்ட் மற்றும் தார் சாலை, கடல் அலைகள் ஊருக்குள் புகுவதை தடுக்கும் வகையில் நாகை நகராட்சி பகுதியில் ரூபாய் 10 கோடி மதிப்பீட்டில் தடுப்பு சுவர், மாணவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் ரூபாய் 2 கோடியில் நூலகம் மற்றும் அறிவுசார்